வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் செம்பருத்தி டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அழகாக பூத்திருக்கிற செம்பருத்தி எல்லாம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பறிச்சுக்கலாம். செம்பருத்தியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி டீயை குடிக்கும்போது இயற்கையாகவே உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த டீ குடிக்கிறது மூலமாக இதயத்தை சுற்றி கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு செம்பருத்தி டீ பயனுள்ளதாக இருக்குது. இதயத்தை வலுப்படுத்துறதுக்காக செம்பருத்தி பயன்படுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஒரு பகுதியாக செம்பருத்தி டீ பயன்படுது. இப்போது செம்பருத்தி எல்லாம் பறிச்சுட்டு அதை நல்லா அதில் மேல் இருக்கிற மகரந்தத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த இதழை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் தனியாக எடுத்து வச்சுட்டு டீ வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பூ எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும்போது எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இதழெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க எடுத்துக்கலாம். இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் வரக்காக காஞ்சிய வச்சுருக்க செம்பருத்தி பூவை சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊற்றின 2 டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். செம்பருத்தி டீ ரெடி. ஒரு டம்ளரில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு இனிப்புக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சுவைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.